சாதாரணமாக நம்ம ஊறுகாய் அப்படின்னாவே இதில் அதிகமான எண்ணெய் இருக்கும், உப்பு இருக்கும், காரம் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னெல்லாம் நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது 10 நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஊறுகான்னு சொல்கிறோம். தொக்குன்னு கூட சொல்லிக்கலாம், காரக்குழம்புன்னு சொல்லிக்கலாம். இது 10 நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சப்பாத்தி, ஆப்பத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிறதுனால கருவேப்பிலையை தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தினா தூக்கி வீசிடுவோம். இந்த மாதிரி செஞ்சால் நிறைய சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால நம்ம கருவேப்பிலையை இந்த ஃபார்மில் செஞ்சுருக்கோம். இதோட ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை மாற்றிட்டு வந்துருங்க. ரெசிபி பார்த்தலாம். இந்த தொக்குக்கு தேவையான பொருட்களை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் சேர்க்குற பொருட்கள்லாம் வறுப்படுற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். அதனால் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே சம அளவாக இருக்கட்டும். அதே போல் 5-6 மிளகு, இது ஆப்ஷனல் தான். நான் ஒரு 5-6 மிளகு சேர்த்துருக்கேன். மல்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 1.5 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதனால் இதை முதல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில் ஒரே மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது ஒரே மாதிரி வறுபட்டதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 அல்லது 5 மிளகாய் தாராளமாக இருக்கும். இப்போ நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகு சேர்த்துருக்கிறதுனால நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுவே நல்ல காரமாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இதெல்லாம் வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லைட்டாக அப்படி கிளறிட்டு ஆற விட்டுருங்க. நம்ம கருவேப்பிலையை சேர்த்து வதக்க போகிறதில்ல. கருவேப்பிலை சேர்த்து நம்ம வதக்கிட்டோம்னா நிறம் மாறிடும், மணமும் மாறிடும். ஒரு மாதிரி வதங்கின வாசம் வரும். இதோட மணமும் நிறமும் மாறாமல் முழுமையாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இதை பச்சையாக சேர்த்து அப்படியே அரைக்க போகிறோம். இந்த கருவேப்பிலையை சாதாரணமாக நம்ம மணத்துக்காக தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது தூக்கி போட்டுடுறாங்க. இந்த மாதிரி அரைச்சி தொக்கா பயன்படுத்தும் போது சுவையும் அட்டகாசமாக இருக்கும். அதே போல் அதனுடைய குணங்களும் நிறைய நமக்கு நன்மைகளும் கிடைக்கும். முடி நல்லா வளரும். பித்த உடம்புக்காரங்களுக்கு பித்தத்தை தணித்து ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய தன்மை இருக்குது. கருவேப்பிலையை நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. இதை சொல்லிகிட்டே போகலாம். இப்போது நம்ம வறுத்து வச்ச பருப்பையும் மிளகாயும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல்லு பூண்டை எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை நான் பச்சையாக சேர்த்து அரைக்க போகிறேன். எனக்கு இந்த மனம் பிடிக்குங்கிறதுனால பூண்டை சேர்த்துருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். 4-5 பல்லு பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலையை பச்சையாக 2 கைப்பிடி நல்லா டைட்டாக கையில் பிடிச்சிங்கன்னா 2 ஃபிஸ்ட் ஃபுல் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல இடித்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்படி அரைக்கும் போது நல்லா உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். இப்படியேவும் செய்யலாம், ஆனால் இது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நிறம் பாருங்கள், நல்ல பச்சை பசேன்னு அட்டகாசமாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்ததாக இதை நம்ம எப்படி பக்குவமாக தாளித்து 10-15 நாள் வரைக்கும் கெடாமல் எப்படி வச்சுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு தாராளமாக சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் எப்பயும் சேர்க்குறத விட ஒரு ஸ்பூன் சேர்ப்பீங்க அப்படின்னா இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை தொக்கு நல்ல மணமாக இருக்கும். ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச அந்த விழுதை கொண்டு வந்து இதில் சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை நல்லா கம்மி பண்ணிவிடுங்க. ஏன்னா இது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கனால சேர்த்த உடனே நல்லா கருகிட்டு வரதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ்வை நல்லா ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே மிதமான தீயில் குக் பண்ணிட்டு வரும்போது அந்த எண்ணெய் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே கக்கிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக கெட்டே போயிடாது. நம்ம சேர்த்துருக்க உப்பு, புளி, பெருங்காயம், மிளகு இது எல்லாமே அதை நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணும். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் இங்கே சேர்க்கலை. உப்புமே அளவாக தான் சேர்த்துருக்கோம். எண்ணெயுமே நமக்கு தேவையான அளவு தான் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா விட்டு வந்துடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன்.
இப்போ எண்ணெய் எல்லாமே கக்கிட்டு சூப்பராக வந்துடுச்சு. பார்க்கும்போதே நல்லா பசியை தூண்டக்கூடிய அளவில் அற்புதமாக இருக்குது. இது சாதத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா இது நீங்கள் ரெடிமேட் ரைஸ் மாதிரியும் செய்யலாம். காலையில் சாதம் மட்டும் வேக வச்சுட்டு இந்த தொக்கை போட்டு கிளறிட்டு ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கண்டெய்னர் வந்து நல்ல ட்ரை கண்டெய்னராக இருக்கணும். அதில் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்ல ட்ரை பாட்டிலாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் கிளாஸ் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நல்லா ஆற வச்சுட்டேன். கிளாஸ் பாட்டில் கழுவி நல்லா காய வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு காலையில் அவசரமாக சமைக்கணுங்கிற அவசியமே இல்லை. நல்லா சூப்பரான இந்த தொக்கு வந்து ஒரு புளிக்குழம்பு மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சோண்டு வெல்லம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம் அப்படின்னு எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை தொக்கு அல்லது ஊறுகாய் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த கருவேப்பிலை ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ரெசிபீஸ், டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியறதுக்கு நீங்கள் பண்ணுற லைக்கும் ஷேரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க சுவையை ரசிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.